இந்த ஆணிக்கால் பிரச்சனைக்கு எனக்கு தெரிஞ்சு நானும் நிறைய வைத்தியத்தை சொல்லிட்டேன். இருந்தாலும் நிறைய பேர் இந்த ஆணிக்காலுக்கு வைத்தியம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கீங்க. யாருக்கெல்லாம் இந்த ஆணிக்கால் பிரச்சனை இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் அதோடைய வலியும் வேதனையும் தெரியும். இந்த ஆணிக்கால் வந்துட்டாலே வேகமா நடக்க முடியாது, ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நிக்க கூட முடியாது. இது மாதிரி ஆணிக்கால் வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்க செருப்பு இன்னொருத்தவங்க மாத்தி போறதால கூட இந்த காலாணி பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாம நம்ம காலில் ஏதாவது முள்ளு குத்திட்டாக்கா அதை வெளியே எடுக்காம விட்டுட்டாக்கா நாள் அடைவுல அது ஆணிக்காலா மாறிடும். இப்ப நானும் இந்த ஆணிக்காலை சரி செய்யக்கூடிய ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கும் சொல்லி தர போறேன். இதுக்கு தேவையானது 2 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இது ரெண்டையும் ஒரு அம்மியில வச்சு நல்லா இது மாதிரி நச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் யாருக்கு ஆணிக்கால் பிரச்சனை இருக்குதோ அவங்களுடைய ஆணிக்கால ஊக்கலனாக்கா ஒரு பிளேட வச்சு நல்லா இது மாதிரி கீறி விட்டுடணும். கடைசியா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற விழுதை எடுத்து அந்த ஆணிக்கால வச்சு நல்லா அழுத்தி ஒரு துணியை வச்சு டைட்டா கட்டிடணும். இது மாதிரி தொடர்ந்து ஒரு 7 நாள் பண்ணாக்கா எப்படியாப்பட்ட ஆணிக்கால் பிரச்சனையா இருந்தாலும் சரியா போயிடும். முக்கியமா இந்த ட்ரீட்மெண்ட்டை நைட்ல தூங்கும் போது ட்ரை பண்ணுங்க. அப்பதான் இது சூப்பராவே ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா என்னோட நண்பனுக்கு கூட இந்த ஆணிக்கால் பிரச்சனை இருந்தது. அவன் இந்த வைத்தியத்தை தொடர்ந்து 7 நாள் ட்ரை பண்ணான். இப்ப அவனுக்கு அந்த ஆணிக்கால் பிரச்சனையே இல்ல, முற்றிலும் குணமாயிடுச்சு. நீங்களும் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.